வெண்பட்டு ஆடை அணிந்தவரை எங்கோ நிறைந்தவரை வெண்ணிலவு போன்ற மொழி உள்ளவரை கைகள் நான்கு உடையவரை ஆனந்தம் பொங்கும் வரண கணபதியை தியானம் நாம் செய்தோம். இடையூறு அனைத்தும் நீங்கியே மனதில் சாந்தி கிடைத்திடுமே. சிவந்த திருமேனியாளை மூன்று கண்களாளை மின்னும் மாணிக்க கிரீடத்தாளை சந்திரபிறை சூடினாளை மந்தகாச வதனியை பொற்குடம் போன்ற பூமுலையாளே ரத்தினமது கோப்பையும் செங்குவளை பூவையும் ஏந்திய பொற்கரும் உடையாளை ரத்தின கலசத்தின் மேலே பொருந்திய சிவந்த பாதத்தாளை வணங்கிடுவோம். அருண சூரிய உதயம் போலே செந்திருமேனி உடையாளை கருணை அலைபாயும் கடல் போலே அழகிய மலர் கண்களாளை அம்பு மலர் கரும்புவில் பாசம் அங்குசம் ஏந்திடும் அழகிய கரத்தாளை அணிமா சக்தியர் சூழும் பவானியை அகம் என்னும் தத்துவமாக பாவிக்கிறோம். பத்மாசனத்தாளை ஒளிரும் வதனத்தாளை பத்ம இதழாம் நீண்ட கண்களாளை பொன்வொளியாளை பொன்னாடையாளை பொன் தாமரை கரத்தாளை அலங்கார தேவியை அபயாம்பிகையை பக்தவத்சலா தேவியை பவானியை ஸ்ரீவித்யாவை தேவர் துதிக்கும் சாந்தமூர்த்தியை செல்வம் தரும் தேவியை துதித்திடுவோம். குங்குமம் பூசியவளை கஸ்தூரி அணிந்தவளை புன்னகை பூத்த பார்வையாளை அம்புவில் பாசாங்குசம் ஏந்தியவளை அனைத்து ஜனங்களின் மோகினியை சிவந்த நிறமாலையும் சிவந்த நிற அணிகளும் செவ்வாழையும் அணிபவளை செம்பருத்தி மலரின் செந்நிறத்தாளை அம்பிகையை தியானிப்போம். லம் என்ற பிருத்வி பீஜத்தான் பூமி ரூபிணி தேவிக்கு சுகந்தம் மானவை சமர்ப்பிக்கிறோம்.
ஹம் என்ற ஆகாச பீஜத்தால் ஆகாய ரூபிக்கு மலர்கள் சமர்ப்பிக்கிறோம். யம் என்ற வாயு பீஜத்தால் காற்றின் ரூபதேவிக்கு தூபம் காட்டுகிறோம். ரம் என்ற அக்னி பீஜத்தால் அக்னிஸ்வரூபிணிக்கு தீபம் காட்டுகிறோம். வம் என்ற அமிர்தஸ்வரூபிக்கு அமிர்தமயமான அன்னம் என்னும் மகா நைவேத்யம் காட்டுகிறோம். சம் என்ற சர்வாத்ம பீஜத்தால் அனைத்தும் மான தேவியை அனைத்து விதங்களிலும் உபசரிக்கிறோம்.